அன்பினர்களே, வளைகுடாவில் பதற்றம் அதிகரித்த நிலையில் இரு தரப்புக்கும் இடையிலான தாக்குதல்கள் இன்று செவ்வாய்க்கிழமையும் அதிகரித்த வண்ணமே இருக்கின்றது. இந்த தாக்குதலின் உச்சகட்டமாக பஹ்ரைனில் உள்ள அமெரிக்க 5ஆம் கடற்படை தளம் மற்றும் ஜோர்டானில் உள்ள விமான தளம் மீது ஏவுகணை தாக்குதல்கள் நடத்தியிருக்கின்றது. 2 தளங்களும் தற்பொழுது தீப்பிடித்து பற்றி எரிந்து கொண்டிருப்பதாகவே அந்த தகவல்கள் தெரிவிக்கின்றன. பஹ்ரைன் அமெரிக்க தளத்தில் ஈரானில் மின்னல் தாக்குதல், அதனால் வளைகுடாவில் பதற்றம் அதிகரித்திருக்கின்றது. ஜோர்டான் வரை நீளும் ஈரானின் ஏவுகணை வேட்டை, மத்திய கிழக்கில் ஹார்முஸ் நீரிணையில் அமெரிக்கா ஈரான் மோதல், கச்சா எண்ணெய் விலை உயர்வால் உலக நாடுகள் அச்சம் கொண்டிருக்கிறதாவே இன்றைய செய்திகள் தெரிவிக்கின்றன. தொடர்ந்து நிகழும் அமெரிக்க மீறல்களுக்கு பதிலடியாக இஸ்லாமிய புரட்சி காவல் படை பஹ்ரைனில் உள்ள அமெரிக்க 5ஆம் கடற்படையின் தலைமையகம் உட்பட மற்றும் அமெரிக்க ராணுவ வசதிகள் மீது ஜோர்டானில் உள்ள அமெரிக்க இலக்குகள் மீதும் ஏவுகணைகள் மூலம் இன்று செவ்வாய்க்கிழமை தாக்குதல் நடத்தி இருக்கின்றது. இன்று செவ்வாய்க்கிழமை அதிகாலை மத்திய கிழக்கில் போர் மேகம் பஹ்ரைன் ஜோர்டான் மீது ஈரானின் அதிரடி தாக்குதல் ஏற்பட்டதனால் இந்த மிகப்பெரிய சேதம் ஏற்படுவதாகவே தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. பஹ்ரைன் அமெரிக்கா 5ஆம் கடற்படை தலைமையகம் ஜோர்டானில் முபாக் சால்டி வான்படை தளம் தாக்குதல் முறையில் ஈரானிய புரட்சி காவல் படை ஏவுகணைகளை பயன்படுத்தி இந்த தாக்குதலை செய்திருக்கின்றது. அமெரிக்காவின் வான் பாதுகாப்பு ரேடார்கள், தகவல் தொடர்பு மையங்கள் மற்றும் எரிபொருள் கிடங்குகள் அளிக்கப்பட்டுள்ளது. வான் பாதுகாப்பு அமைப்புகள் பல ஏவுகணைகளை இடைமறித்து விட்டன. இந்த தாக்குதல் ஈரானின் ஆபத்தான ஆத்திரமூட்டல் என்று அமெரிக்கா கண்டனம் தெரிவித்துள்ளது. ஹார்முஸ் நீரிணையில் போக்குவரத்து பாதிப்பதால் கச்சா எண்ணெய் விலை 4% உயர்வு பெற்றிருக்கின்றது. உலக பொருளாதாரத்தில் பதற்றம் தற்போதைய நிலையில் 3ஆம் நாளாக தொடரும் வான்வழி தாக்குதல்கள் பிராந்தியத்தில் உச்சகட்ட பாதுகாப்பு எச்சரிக்கையை கொடுத்திருக்கின்றது. செவ்வாயன்று இன்று அடுத்தடுத்து வெளியிடப்பட்ட 3 அறிக்கையில் இந்த படை தனது பதிலடி நடவடிக்கையின் சமீபத்திய கட்டங்களை அறிவித்திருக்கின்றது. இன்று அதிகாலை மேற்கொள்ளப்பட்ட இந்த தாக்குதல் நடவடிக்கைகள் IRGCயின் அதிகாரப்பூர்வ ஊடகங்கள் உறுதிப்படுத்தி இருக்கின்றது. இன்று காலை உள்ளூர் நேரப்படி அதிகாலை பஹ்ரைனில் உள்ள அமெரிக்காவின் 5ஆம் கடற்படை தலைமையகத்தை நோக்கி பல ஏவுகணைகள் ஏவப்பட்டன. அப்பகுதியில் உள்ள முக்கிய ரேடார் நிலையங்கள் மற்றும் தகவல் கோபுரங்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதாக ஈரான் தரப்பு கூறுகிறது. இதனால் அப்பகுதியில் உள்ள அமெரிக்க கடற்படை தளங்களில் தீவிர கண்காணிப்பு, ஹை அலர்ட் அறிவிக்கப்பட்டுள்ளது. ஜோர்டானில் உள்ள அமெரிக்க விமான தளங்களை குறிவைத்து ஈரானிய ஏவுகணைகள் ஏவப்பட்டுள்ளன. இதில் சில ஏவுகணைகள் இலக்கை அடைந்ததாகவும் தளத்தின் ஓடு பாதைக்கு அருகில் சிறு சேதங்கள் ஏற்பட்டதாகவும் சில வேறு செய்திகள் தெரிவிக்கின்றன. கடந்த வாரங்களில் ஈரானிய கப்பல்கள் மீது மேற்கொள்ளப்பட்டதாக கருதப்படும் மறைமுக தாக்குதல்களுக்கு பதிலடியாக நேரடி மற்றும் துல்லியமான பதிலடி இது என்றும் IRGC தெரிவித்திருக்கின்றது. அமெரிக்க மத்திய கட்டளை தலைமையகம் ஈரான் ஏவுகணைகளை ஏவுவதை உறுதிப்படுத்தினாலும் அவற்றில் பல ஏவுகணைகள் அமெரிக்கா மற்றும் நட்பு நாட்டு வான் பாதுகாப்பு அமைப்புகளால் சிஸ்டம் இடைமறுத்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. ஆரம்பகட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன அமெரிக்கா இந்த தாக்குதலை தேவையற்ற மற்றும் ஆபத்தான ஆத்திரமூட்டல் என்று கண்டித்திருக்கின்றது. இந்த தாக்குதலை தொடர்ந்து வளைகுடா நாடுகளில் வான் போக்குவரத்து மற்றும் கடல்சார் பாதுகாப்பு நடவடிக்கைகள் தொடர்பான கடுமையான கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன. இந்த தாக்குதல்கள் பிராந்தியத்தில் ஒரு முழுமையான மோதலுக்கு இட்டுச் செல்லுமா அல்லது இது ஒரு எச்சரிக்கை நடவடிக்கையாக முடிவுக்கு வருமா என்பதை நாம் இன்னும் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். 3ஆம் நாள் தொடர் தாக்குதல் நடைபெற்று வருவதால் அமெரிக்கா தொடர்ந்து 3வது நாளாக கடற்கரையின் பகுதியில் பிஷர், பிளாஷ் பகர், யாஸ்க், கொர்னாக், அபு முஷா மற்றும் பந்தர் அப்பாஸ் ஆகிய பகுதிகளில் வான்வழி தாக்குதலை நடத்தி இருக்கின்றது. இதற்கு பதிலடியாகவே ஜூலை 14 இன்று அதிகாலை ஈரான் இந்த தாக்குதலை நடத்தியிருக்கின்றது. பஹ்ரைன் உள்ள ஜுபைர் தளம் அமெரிக்கா 5ஆம் கடற்படையின் தலைமையகம்
ஏவுகணைகள் பாய்ந்திருக்கின்றது. IRGC-யின் கூற்றுப்படி அங்குள்ள ஆயுத கிடங்குகள், செயற்கைக்கோள் தகவல் தொடர்பு மையம் மற்றும் அமெரிக்க வீரர்கள் தங்கியிருந்த குடியிருப்புகளை இலக்காக கொண்டிருக்கின்றது. அப்பகுதியில் வான்பலி எச்சரிக்கை சைரன்கள், ஏர் ரைட் சைரன் 2 முறை ஒலிக்கப்பட்டு மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றார்கள். இதேவேளை ஜோர்டான் மஹபாக் சாலி தளம் ஜோர்டானில் உள்ள அமெரிக்க வான்படை தளங்களை நோக்கி ஏவப்பட்ட ஏவுகணைகளை ஜோர்டான் நாட்டு ராணுவம் தங்கள் எல்லைக்குள் இடைமறித்து அளித்ததாக தெரிவித்துள்ளது. 4 ஏவுகணைகள் ஜோர்டான் வான் எல்லையில் சுட்டு வீழ்த்தப்பட்டதாகவும் அரசாங்க செய்தி தெரிவித்திருக்கின்றது. ஹாமுஸ் நீரிணை ஏவுகணை தாக்குதலுக்கு இணையாக ஹாமுஸ் நீரிணையில் சேர்ந்த 2 மீறல் செய்த அஃபெண்டிங் சூப்பர் டேங்கர் கப்பல்களை ஈரான் முடக்கியுள்ளது. இந்த பகுதியில் அமெரிக்கா விதிக்கும் புதிய வரி மற்றும் கட்டுப்பாடுகளை கடற்கொள்ள என்று பிரேசில் அதிபர் லூலா டி சில்வா விமர்சித்ததுடன் சர்வதேச அளவில் பெரும் விவாதத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. அமெரிக்காவின் மத்திய கட்டளை சென்ட்ரல் கமாண்ட் இந்த தாக்குதல்களை ஆபத்தான ஆத்திரமூட்டல் என்று கண்டித்துள்ளது. ஈரானின் ராணுவ திறனை சிதைப்பதே தங்கள் நோக்கம் என்றும் அமெரிக்கா அறிவித்திருக்கிறது. IRGC-யின் பல ரேடார் அமைப்புகள் மற்றும் எரிபொருள் கிடங்குகளை அழித்துவிட்டதாக கூறினாலும் அமெரிக்கா மற்றும் பிற நாடுகளின் தரப்பில் குறிப்பிடத்தக்க உயிரிழப்புகள் அல்லது பெரிய அளவிலான பாதிப்புகள் உறுதிப்படுத்தவில்லை. இருப்பினும் பிராந்தியத்தில் போர் பதட்டம் உச்சத்தை எட்டியிருக்கின்றது. ஹாமுஸ் நீரிணையில் அமெரிக்கா ஒரு முற்றுகையை அறிவித்துள்ளது. இது உலகளாவிய எரிசக்தி நெருக்கடிக்கு வழிபோக்கலாம் என்ற அச்சத்தையும் இன்று செவ்வாய்க்கிழமை தெரிவித்திருக்கின்றது. இந்த தகவலை தோக்கும் போது ஈரான் தரப்பு கூறும் சேதம் விவரங்களை சுவாதீனமாக இன்னும் உறுதிப்படுத்தவில்லை என்றாலும் ஜோர்தான் தனது வான்வழி இறையாண்மைகளை பாதுகாக்க எடுத்த நடவடிக்கையும் இங்கு தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. ஈரானின் இஸ்லாமிய புரட்சி காவல் படை வெளியிட்ட அறிக்கைகளின்படி ஜுபை தளம் அமெரிக்காவின் 5ஆம் கடற்படை தலைமையகத்தில் உள்ள ஃபர்ஸ்ட் ஏவுகணை தடுப்பு அமைப்பு, ஏவுகணை மற்றும் வான் பாதுகாப்பு கட்டுப்பாட்டு மையம், ரேடார் அமைப்புகள், ஏர் கண்ட்ரோல் ரேடார் மற்றும் சி ரேம் கவுண்டர் ராக்கெட் ஆர்டிலரி அண்ட் மோட்டார் ஆரம்ப எச்சரிக்கை ரேடார் அமைப்புகள் ஆகியவை அளிக்கப்பட்டதாக ஈரான் தெரிவித்துள்ளது. மேலும் ஆளில்லா மேற்பரப்பு கப்பல்களை கண்காணிக்கும் மையமும் தாக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. ஜோர்டான் மொஹபாக் சாடி தளம் இங்குள்ள ஏவுகணை சேமிப்பு கிடங்குகள் மற்றும் எரிபொருள் தொட்டிகளை தாக்கியதாக ஈரான் கூறுகிறது. ஜோர்டான் தரப்பு 4 ஏவுகணைகளை வான்வெளியில் இடைமறித்து அளித்ததாக தெரிவிக்கின்றது. இதேவேளை குவைத்தில் உள்ள அமெரிக்க தளங்களிலும் எரிபொருள் கிடங்குகள் மற்றும் முக்கிய ராணுவ கட்டமைப்புகள் மீது ஈரான் மீண்டும் இன்று தாக்குதல் நடத்தியிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த ஏவுகணை தாக்குதலுக்கு இணையாக ஹாமுஸ் நீரிணைகள் ஈரானின் நடவடிக்கை உலக பொருளாதாரத்தில் மேலும் தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. 2 சூப்பர் டேங்கர் கப்பல்கள் தாக்கி முடக்கப்பட்டுள்ளது. இவை மீறல் செய்த கப்பல்கள் என்று ஈரான் குற்றம் சாட்டுகிறது. இந்த மோதல்களால் கச்சா எண்ணெய் விலை ஒரே நாளில் 4 வீதமாக உயர்ந்துள்ளது. இது கடல் சார்ந்த 4 வாரங்களில் இல்லாத உச்சமாகும் என்றும் சொல்லப்படுகிறது. ஹாமுஸ் நீரிணையில் அமெரிக்கா தனது கடற்படை முற்றுகையை மீண்டும் அமல்படுத்தியுள்ளது. இதன் ஒரு பகுதியாக அந்த வழியாக செல்லும் சரக்கு கப்பலுக்கு 20% கூடுதல் கட்டணம் வசூலிக்கும் அமெரிக்காவின் திட்டத்தை பிரேசில் அதிபர் கண்டித்திருக்கின்றார். ஏற்கனவே நாம சொல்லி இருக்கிறோம் இல்ல, அமெரிக்கா அங்க ஒரு கப்பம் அறவிட போகுது. ஏற்கனவே ஈரான் அறவிட்டதை இவன் எடுத்துக்கிட்டான். அமெரிக்காவின் சென்ட்ரல் கமாண்ட் அறிக்கையின்படி ஈரானின் இந்த தாக்குதல் கூற்றுக்களை அமெரிக்க மத்திய சென்ட்ரல் கமாண்ட் பொய் என்று நிராகரித்துள்ளது. இருப்பினும் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையே தொடர்ந்து 3வது நாளாக வான்வழி தாக்குதல்கள் நடைபெற்று வருகின்றன. போரின் தீவிரத்தன்மையை உணர்த்தும் வகையில் இதுவரை இந்த மோதல்களில் 14 அமெரிக்க படையினர் உயிரிழந்ததாகவும் 400க்கும் மேற்பட்டோர் காயமடைந்ததாகவும் அதிகாரப்பூர்வ தகவல்கள் தெரிவிக்கின்றன. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தாக்குதல்களை நடந்த போதிலும் ஈரானுடன் ஒரு ஒப்பந்தம் இன்னும் சாத்தியம் என்று கூறியிருப்பது தற்போது சூழல் ஒரு முரண்பட்ட செய்தியாக பார்க்கப்படுகிறது. முதல் அறிக்கையில் பஹ்ரைனில் உள்ள பல ஆயுத ஆதரவு கிடங்குகள், ஒரு செயற்கைக்கோள் தகவல் தொடர்பு மையம்,
அமெரிக்க படைகள் பயன்படுத்தும் தங்குமிடங்கள் மற்றும் பல ராணுவ ரேடார் அமைப்புகள் மீது IRGC கடற்படை பதிலடி தாக்குதலை தொடர்த்தியதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த தாக்குதல்கள் இலக்குகளை அழித்துவிட்டன என்றும் ஈரான் தெரிவித்திருக்கின்றது. அதனைத் தொடர்ந்து ஓர் அறிக்கையில் இந்த படை தனது விண்வெளி படை அமெரிக்க 5ஆம் கடற்படையின் தலைநகர் மீது ஒருங்கிணைந்த ஏவுகணை மற்றும் ஆளில்லா விமான தாக்குதல்களை நடத்தியதாகவும் அதன் எரிபொருள் சேமிப்பு கிடங்குகளை தீப்பற்றி எரிய செய்ததாகவும் தெரிவித்துள்ளது. அவர்கள் வெற்றிஹாட் ரேடார் அமைப்பு 5ஆம் கடற்படையின் வான் கட்டுப்பாட்டு ரேடார் மற்றும் RAM முன் எச்சரிக்கை ரேடார் அமைப்பு ஆகியவையும் அளிக்கப்பட்டிருக்கின்றது. மேலும் ஜோர்டானில் உள்ள ஒரு முக்கிய வசதி மற்றும் அமெரிக்க எதிரி ஒரு விமான தளத்தில் நிலைநிறுத்தப்பட்டிருந்த இடம் மீதும் விண்வெளிப்படை பலிஸ்டிக் ஏவுகணை மூலம் தாக்குதல் நடத்தியிருக்கின்றார்கள். இந்த தளம் எங்களுக்கு எதிரான தாக்குதலை தொடுக்க பயன்படுத்தப்பட்டது என்றும் மேலும் அமெரிக்க குற்றவாளிகள் இப்போது தங்கள் செயல்களுக்கு பொறுப்பேற்க வைக்கப்படும் என்றும் ஈரான் தெரிவித்துள்ளது. இதற்கிடையில் பதிலடி தாக்குதல் எந்த வகையிலும் ஜோர்டான் தேசத்திற்கு எதிரானது அல்ல என்றும் ஈரான் தெரிவித்துள்ளது. கடந்த மே மாதம் பாகிஸ்தானில் மத்தியஸ்தம் எட்டப்பட்டாலும் தொடர்ச்சியாக யுத்த நிறுத்த மீறலும் அமைதி நிலையும் மீறப்பட்டு வருவதாகவும் ஈரான் குற்றம் சாட்டியிருக்கின்றது. தொடர்ச்சியான தாக்குதல் செய்திகள் வெளிவந்த நிற்கின்றன. மீண்டும் இன்று மாலையும் நாம் ஒரு அடுத்த ஈரான் செய்தி சந்திப்போம். என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.